ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நியூக்ளியர் ஃபேமிலி. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கும் பெண்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனான வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட லைஃப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பண்ணுறதுக்கு கூட இப்போ பண்ண வேணாம், அப்புறமா ஒரு நாள் பண்ணிக்கலாம், எனக்கு டைம் வரும்போது பண்ணிக்கலாம், எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த இன்னொரு நாள் நமக்கு கையில் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னும் டைம் ஆகட்டும், அப்புறம் ஒரு நாள் இல்லை, அதுக்கான சூழ்நிலை வரும்போது நான் அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு இருக்காமல் இப்போ இருக்க டைமில் அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும், பர்சனாக இன்னும் க்ரோ ஆக ஆரம்பிப்பீங்க. உங்களை ஒரு ஹாப்பியான பர்சனாக, ஒரு கான்ஃபிடென்டான பர்சனாக மாற்றிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சில டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள், அதாவது நம்ம வாழ்க்கையை மாற்றுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ஒரு டைம் தான் நமக்கு அமையும். அதுக்கான சான்ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு டைமில் தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணங்கள் சொல்லி ரொம்ப டைம் எடுக்கிறது, அந்த சான்ஸ் நம்ம கையில் எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கிறது. ஏதோ ஒரு ரீசன் சொல்லி என்னோடய சூழ்நிலை இப்போ சரியில்லை, என்னோடய மைண்ட் செட் சரியில்லை, என்னோடய பர்சனல் லைஃப்பில் இப்படி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்லை எனக்கே அதை எடுத்துக்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குது. அதனால் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறதுல நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அந்த ஒரு டெசிஷன் இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி டைமை ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சான்ஸ் உங்கள் கையை விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டைமில் தான் நம்ம லைஃப்பில் மிராக்கல்ஸ் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது அதை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்குமே தவிர அப்போது அதை மிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு நாள் என் கையை தேடி அந்த வாய்ப்பு வந்துச்சு, நான் போகலை, ஆனால் என்னை தேடி அந்த வாய்ப்பு வந்துச்சு, அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இப்போது அந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிதுன்னா நான் பண்ணிடுவேன் அப்படி ஃபீல் பண்ணியோ எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால் ஏதாவது உங்கள் லைஃப்பில் சூப்பரான வாழ்க்கை மாற்றுற மாதிரியான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போயாவது கிடைச்சதுன்னா அதை மிஸ் பண்ணிடாமல் இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. திரும்ப அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்கள் கையை விட்டு தவற விடாமல் ரொம்ப டைம் எடுத்து அதை மிஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்த முக்கியமான விஷயம், நம்மளை நாமளே ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு, நம்மளால் ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு பிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறது. லைஃப்பில் எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்திருப்போம், எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்துருப்போம், எவ்வளோ மனிதர்களை கடந்து வந்திருப்போம், எவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருப்போம், நம்மளோட லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் பார்த்துருப்போம், நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளோ தூரம் லைஃப்பில் வந்திருப்போம். நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கையை கடந்து வந்திருக்கோம். அப்போவும் ஒரு சில விஷயங்களை நம்ம லைஃப்பில் நம்மளை நாமளே பிலீவ் பண்ண மாட்டோம், நம்மளை நாமளே ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம். இதை என்னால் செய்ய முடியுமா, இது செய்கிறதுக்கு நான் தகுதியான ஆளா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு முடியுமா, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, என் மேலேயே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற வார்த்தைகளை எப்போவுமே லைஃப்பில் சொல்லாதீங்க. எந்த ஒரு சேலஞ்சஸ் லைஃப்பில் வந்தாலும், எந்த ஒரு ப்ராப்ளம் லைஃப்பில் வந்தாலும் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுங்கள். தைரியமாக அதை கையில் எடுத்து அதுக்கான சொல்யூஷனை பாருங்கள். ஒரு சில விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கே தயக்கப்பட்டு நிற்காதீங்க. லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளால் ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸ்ட்ரகிள் இல்லாமல் கடந்து வந்தது கூட ஒரு பெரிய சக்ஸஸ் தான். சேலஞ்சஸ் எல்லாமே கடந்து வந்திருப்போம், அதுவும் ஒரு சக்ஸஸ் தான். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் நம்மளே உருண்டு பேரண்டு கற்றுக்கிட்டு எந்திரிச்சு வந்திருப்போம்ல, அதுவே நீங்கள் ஒரு கான்ஃபிடென்டான பர்சன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களை பிலீவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. இவ்வளோ விஷயங்களை கடந்து வந்த நீங்கள் கான்ஃபிடென்டான போல்டான பர்சன் தான். அடுத்த விஷயம் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுன்னா அது முடிஞ்சது தான். அந்த முடிஞ்ச விஷயத்தை நம்ம கையில் முடிச்சுக்கிட்டு புதுசாக ஒரு சாப்டர் நம்மளோட லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறது. முடிஞ்சு போன விஷயத்தை வச்சு வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. முடிஞ்சு போனது அவ்வளவுதான், அது முடிஞ்சிடுச்சு. அதில் வேறு எதையும் நம்ம தேடி போய் மாற்றவும் முடியாது. நம்ம ஒரு விஷயத்தை இழந்திருக்கும் போது, நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப அடிபட்டிருக்கும் போது, ஃபினான்சியல் ரிலேட்டடாக ரொம்ப ஒரு சில விஷயங்களில் கஷ்டப்பட்டிருப்போம். இல்லை நம்ம வாழ்க்கையில் இழுக்கக்கூடாது ஏதோ ஒரு விஷயத்த இழந்துட்டோம் அப்படின்னா அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு, அது அவ்வளவுதான். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு புது சாப்டர் உங்கள் வாழ்க்கையில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப் எப்படி அப்படின்னா அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி ஆகிரும். நீங்கள் அதே இடத்துல உட்காந்துருவீங்க. நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு அதுதான். அதாவது ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சதுன்னா முடிஞ்சது தான், அதை போய் பிடிச்சிக்கிட்டு அதிலே உட்காந்து மூழ்கி போய் என் லைஃப் அவ்வளவுதான்,
இதுக்கப்புறம் என்னால் இதிலிருந்து வெளியில் வரவே முடியாது. நான் இப்படி ஒரு விஷயத்தில் என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு இழப்பை என்னோடய லைஃப்பில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எனக்கு நடந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நடந்து முடிஞ்ச விஷயத்தையே யோசிச்சு அடுத்த லைஃப்பில் என்ன பண்ணலாம், நம்மளோட புது சாப்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கிறது. இப்படி ஒரு டைம் எடுக்கும் போது நாமளே தான் நிறைய விதத்தில் கஷ்டப்படுத்திக்கிறோம். வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்களை இழக்க ஆரம்பிப்போம். நம்மளோட டைம், நம்மளோட எனர்ஜி, நிறைய ரிலேஷன்ஷிப், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருப்போம். அதனால் எப்போவுமே வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச கசப்பான விஷயங்கள், நடந்து முடிஞ்ச கஷ்டமான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம கடந்து தாகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. புது சாப்டரை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களோட லைஃப்பில் நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கலாம். வாழ்க்கையை இன்னும் சந்தோஷமாக மாற்றலாம். வாழ்க்கையை இன்னும் நிம்மதியாக மாற்றலாம். நீங்கள் நினச்சி பார்த்ததை விட இன்னும் பெட்டராக உங்களோட லைஃப் மாறலாம். அடுத்த விஷயம் நம்மளோட லைஃப்பில் ஒரு சில ஹெல்தி பவுண்ட்ரி செட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதீங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு இடத்துக்கு நியூ மேரிட் ஆகி போகிறோம், இல்லை ஒரு இடத்துக்கு புதுசாக ஜாப்பில் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையில் வேணாலும் உங்களோட லைஃப்பில் ரிலேட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் போகும்போது உங்களோட லைஃப்குள்ளே வரக்கூடிய ஒரு சில நபர்கள் இருக்காங்கல்ல, ஒரு சில புது ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் ஆரம்பத்திலே ஒரு ஹெல்த்தியான பவுண்ட்ரி செட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. சரி, இப்போ அவங்கக்கிட்ட இந்த லெவலில் இருக்க வேண்டாம், கொஞ்ச நாள் கழித்து நம்ம பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் இவங்கக்கிட்ட அதை பற்றி பேசிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன ட்ரீட் பண்ணுறதோ பேசுகிறதோ எனக்கு சரியில்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கே இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கறது, ஒரு சில விஷயங்கள் நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிறது, ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹெல்த்தியான பவுண்ட்ரி செட் பண்ணுறதுக்கே நம்ம இப்படி டைம் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த டைம் எடுக்கக்கூடிய பீரியட் இருக்குதுல்ல, அதில் நிறைய விஷயங்கள் நடந்துடும். அவங்க உங்களோட லைஃப்பில் நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கோ இல்லை நோ சொல்கிறதுக்கோ டைம் எடுத்து அதுக்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணாமல் எல்லாத்துக்குமே எஸ் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனால் நீங்கள் உங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை லாஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு சில ரிலேஷன்ஷிப் பெரிய பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கோ நீங்கள் செட் பண்ணாத அந்த ஒரு ஹெல்தி பவுண்ட்ரிஸ் காரணமாகிடும். அதனால் எப்போவுமே உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வரும்போதும் ஒரு ஹெல்த்தியான பவுண்ட்ரி ஸ்டார்ட்லேயே செட் பண்ணிக்கிறது உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். நம்மளோட மைண்ட் எப்போவுமே டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி இருக்கிறது, இது நம்மளோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது பண்ணுறதுக்கு எப்போவுமே ரொம்ப டைம் எடுக்காதீங்க. பல வருஷ கணக்காக டைம் எடுத்துக்கிட்டு அப்புறம் உட்காந்து நீ என் பக்கத்தில் வராத, நீ லிமிட்குள்ளே வராத, நீ இந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஏன் எதுக்கு அப்படின்னு கொஸ்டின் மார்க் வரும். அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்து உங்களோட லைஃப் முடிஞ்சு போயிடும். இந்த ஒரு விஷயத்த எப்போவுமே பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹெல்த்தியான பவுண்ட்ரி செட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை அழகாக எடுத்துக்கிட்டு போங்க. இந்த மாதிரி மோட்டிவேஷனான நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.